Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்சஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excelல 3 விதமான செல் ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ், அப்சல்யூட் அண்ட் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சஸ். ஸோ இந்த ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்டோட அமௌண்ட் என்னங்கிறது தேவைப்படுது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். ஈக்குவல் டு ரேட் இன்டு குவான்டிட்டி. ஸோ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ மீதி உள்ள எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இதே ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம எந்த 2 செல்லை ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா C3 அண்ட் D3. ஸோ நல்லா கவனிங்க, இதே ஃபார்முலாவை மற்ற எல்லா செல்லுக்கும் நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் செல்லோட ரெஃபரன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிருக்கும். இதே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை டைப் பண்ணும் போது நாம் எந்த 2 செல்லை ரெஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா C3 அண்ட் D3. ஆனால் அடுத்தடுத்த செல்லுக்கு இந்த ஃபார்முலா காப்பி ஆகும் போது பார்த்தீங்கன்னா செல்லோட ரெஃபரன்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது எக்ஸலில் ஒரு ஃபார்முலா நீங்கள் காப்பி பண்ணும் போது செல்லோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ரிலேட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போது இந்த மெத்தட் ஆஃப் செல் ரெஃபரன்ஸை தான் நம்ம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு அமௌண்ட் மல்டிப்ளைட் பை 5% டேக்ஸ். ஸோ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே ஃபார்முலாவை தான் மற்ற எல்லா செல்லுக்கும் நம்ம காப்பி பண்ணுறோம். ஆனால் காப்பி பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வரவே இல்லை. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட செல் ரெஃபரன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், E3 அப்படிங்கிறது அமௌண்ட்டு அண்ட் I2 அப்படிங்கிறது டேக்ஸு. ஆனால் ப்ராடக்ட் 2ஓட டேக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவனித்து பார்த்தீங்களா, கரெக்டாக E4 அப்படிங்கிற அமௌண்ட்டு செல்லு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா I3 அப்படிங்கிற செல்லுக்கு என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் I3யில் பாருங்கள் நம்ம டேக்ஸ் வச்சில்ல, நம்ம டேக்ஸ் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா I2 செல்லை தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போது அந்த டேக்ஸ் இருக்கக்கூடிய அந்த செல் ரெஃபரன்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகவே கூடாது. அதனால கரெக்டாக அந்த செல் ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, ஒரு செல்லோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாமல் லாக்லேயே இருக்கிறது தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்லோட ரெஃபரன்ஸை நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லை பற்றின ஒரு பேசிக்கான விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த செல் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா காலமும் ரோவும் சேர்ந்து கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு செல். அப்போது செல்லோட நேம் எப்படி இருக்குது, I2. அதாவது I அப்படிங்கிறது காலம், 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரோ. அதனால தான் செல்லோட நேம் நமக்கு A1, B1, I2, I3 இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதை எதுக்காக சொன்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ மறுபடியும் நம்ம டேக்ஸ் என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். ஈக்குவல் டு அமௌண்ட் இன்டு டேக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இந்த டேக்ஸ் இருக்கக்கூடிய இந்த செல்லு தான் நமக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா மூவ் ஆகக்கூடாது. ஸோ அப்போது டேக்ஸ் இருக்கக்கூடிய செல்லோட நேம் என்னது, I2. அப்போ இந்த I2 அப்படிங்கிற செல்லை எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். I அப்படிங்கிற காலம் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு $, அதே மாதிரி 2 அப்படிங்கிற ரோ பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு $, சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க, நம்ம மொத்த செல்லையும் லாக் பண்ண போகிறோங்கிறதுனால தான் நான் 2 $, என்ன பண்ணேன் அப்படின்னா கொடுத்தேன். அதாவது ரோவுக்கு பக்கத்துலேயும் ஒரு $, கொடுத்தேன், அதே மாதிரி காலமுக்கு பக்கத்துலேயும் ஒரு $, கொடுத்தேன். இல்லை எனக்கு காலமை மட்டும்தான் லாக் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், காலம் பக்கத்தில் மட்டும் ஒரு $, கொடுத்தா போதும். இல்லை நான் ரோவை மட்டும்தான் லாக் பண்ணுவேன் அப்படின்னா ரோவுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு $, நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இல்லை நான் ரோவும் காலமும் சேர்த்து ஒரு செல் அப்படியே மொத்தமாக லாக் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 $, கொடுக்கணும். ஓகே, ஆனால் இந்த செல்லை லாக் பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா I2 அப்படிங்கிற செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கீபோர்டில் F4 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அப்போ உங்களுக்கு இந்த செல் ரெஃபரன்ஸ் லாக் ஆயிரும்.
மறுபடியும் நீங்கள் F4 கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரோ மட்டும் லாக் ஆகும். மறுபடியும் நீங்கள் F4 கொடுத்தீங்கன்னா காலம் மட்டும் உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் F4 கொடுக்கும் போது எந்த ரெஃபரன்ஸும் லாக் ஆகாது. பட் நமக்கு இப்போ மொத்த செல்லையுமே லாக் பண்ண போகிறோங்கிறதுனால F4 கொடுத்து ஹோல் செல்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் ஃபார்முலாவை நீங்கள் எல்லா செல்லுக்கும் காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்போ என்ன வந்துருச்சு, டேக்ஸ் வந்துருச்சு. பட் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸோட ரெஃபரன்ஸ் மட்டும் பாருங்கள், அது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக I2 அப்படிங்கிற செல் அப்படியே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லாக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சஸ். ஸோ மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் டேபிள் என்ன பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு 2 into 2. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன, 2 2s are 4. அதே மாதிரி 2 4s are 8, 2 6s are 12, 2 8s are 16, 2 10s are 20 அந்த மாதிரி தேவை. பட் நார்மலாக மற்ற செல்லுக்கெலாம் நீங்கள் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஆன்சர் ஏடா கூடமாக வரும். ஓகே, ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா செல் ரெஃபரன்ஸ் கண்ணா பின்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யுது. ஓகே, பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த B அப்படிங்கிற காலமையும் லாக் பண்ணணும், அதே மாதிரி 2 அப்படிங்கிற இந்த ரோவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ணணும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, நாம் மொத்த செல்லையும் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா லாக் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டாக B அப்படிங்கிற காலமை மட்டும்தான் லாக் பண்ண போகிறோம், 2 அப்படிங்கிற ரோவை மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், லாக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் B அப்படிங்கிற காலமை மட்டும்தான் லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக Bக்கு முன்னாடி ஒரு $, அதே மாதிரி நம்ம 2 அப்படிங்கிற ரோவை மட்டும்தான் லாக் பண்ண போகிறோங்கிறதுனால கரெக்டாக 2க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு $, கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ வெர்டிகலாக அண்ட் ஹாரிசாண்டலாக நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செல் ரெஃபரன்ஸ் கரெக்டாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லாக் ஆகிருக்கும். ஈவன் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ கவனிச்சு பாருங்கள், 2 2s are 4 and 2 4s are 8 and 4 2s are 8, அதுக்கப்புறம் 6 4s are 24 and 6 6s are 36. ஓகே, ரைட். ஸோ மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. நமக்கு தேவையான ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். அது ஒரு காலமாக இருக்கலாம், இல்லை ரோவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோல் செல்லாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.